குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு. 7:30 இல்லை 7:15 அந்த டைம் இருக்கும். 6:30க்கு டீ டைம் சொல்லியிருந்தாங்க. நானும் கிட்டத்தட்ட 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். எல்லாம் 5:30க்கு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அப்படியே படுத்திருந்தேன். அவ்வளோதான். தூக்கத்திலேருந்து நான் படுக்கையிலேருந்து எழுந்திரிக்கவில்லை. பின்ன 6 மணிக்கு எல்லாம் முடிச்சுது. பின்ன சொன்ன மாதிரியே புது ஷர்ட்டு போட்டாச்சு. அந்த ஷர்ட் ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு நிறைய சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, வேறு ஷர்ட் இல்லை என்கிட்ட, ஒன்று தான் இருக்குது. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா டீ முடிஞ்சிருச்சு. எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக 7:30 8:30க்கு இங்கேருந்து இறங்கணுன்ற மாதிரி சொன்னார். நான் இப்போ தான் டீக்கே வந்தேன். ஏன்னா ஃபுல்லாக பேக் பண்ணி வைக்கிற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் இது போயிட்டு இன்றைக்கி போய் டிஃபன் பாக்ஸு இதை மட்டும் பேக் பண்ண வேலை முடிஞ்சது. ஸோ அது ஒரு இது ப்ளஸ் எனக்கு. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு அல்வாவையும் இன்னும் ரைட் ஆகிடுது கொஞ்சம் இதை தீர்த்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி அந்த ஸ்குவாஷை முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். பார்ப்போம் முடியுதா இல்லையான்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே சன்னு நல்லா தெரியுது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்களுக்கு என் ஃபேஸ் ஓரளவுக்கு தெரியும். இப்படி பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் கூட தெரியாது, அவ்வளோ சன் சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, வேறு லெவலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாருமே ஜாக்கெட்டை கொஞ்சம் நேரத்தில் தூக்கி போட்டுருவாங்க நம்புகிறேன். நம்ம ஃபார்முலாவுக்கு வந்தது நான். அண்ட் இது வரைக்கும் ஜாக்கெட் யூஸ் பண்ணல, ஸ்லீப்பிங் பேக் யூஸ் பண்ணல. நாளைக்கு வந்து இதை விட 100 அடி ஏதோ அதிகமான ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே எப்படி இருக்க போகுது எனக்கு குளிர்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு டீ ஹவுஸுங்கிறனால என்னால் கொஞ்சம் கூட ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா நான் ரொம்பவே பயந்த நாள் இன்றைக்கி தான். அது முடிஞ்சிருச்சு. நேற்றுக்கு இன்றைக்கி டீ ஹவுஸில் ஸ்டே பண்ண போகிறோம். அன்றைக்கி மொத்தம் 13 கிலோமீட்டர் ட்ரக் சொல்லியிருக்காங்க. 13 கிலோமீட்டரில் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஈஸியாகவே மேனேஜபிள் தான்ற மாதிரி சொன்னாங்க. இனி போகிறத பொறுத்து இருக்குது. அண்ட் இன்றைக்கி செகண்ட் டீம் இங்கே வந்துருந்தாங்க. ஏன்னா நேற்றுக்கு நம்ம எப்படி பேக் வச்சுட்டு போனோமோ அதே மாதிரி இன்றைக்கி அவங்க பேக் வைக்கிறதுக்காக வந்துருந்தாங்க. இப்போ பார்த்தோம், அதில் ஒரு தமிழ் பையன் இருந்தார். அவர் பேர் எதுவும் பெருசாக கேட்க முடியல. ஏன்னா காலையில் 6 மணிக்கு முன்னாடி அவர் வந்தார். நான் சொன்னேன்ல, எந்திரிச்சிட்டு அவர் தமிழ் பேசுனதை கேட்டுட்டு யாருப்பா அதை மட்டும் கேட்டேன். ஈரோட்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னார். ஸோ இனி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஓகேவாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது எவரெஸ்ட் ஓரளவுக்கு தெரியுதுங்க. அதுதான் இப்போ எல்லாருமே அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேர் நிற்பாங்க. அவங்க எவரெஸ்ட் தான் பார்த்துட்ருக்காங்க. பட் நான் தர்சர் மாசத்துலேயே நல்லா பார்த்துட்டுங்கிறனால எனக்கு பெருசாக எதுவும் இதாகல. பார்ப்போம், எவரெஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பனிக்கிற மலையாக இருக்குது. ஆனால் அங்கே போய்ட்டு ஜாக்கெட் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் செருப்பால் அடிப்பாங்க. செத்து போயிடும். ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டார், நீ அங்கேயும் போ, இதே மாதிரி சுற்று, உன் பாடி ஒரு 100 வருஷத்துக்கு அங்கேயே நல்லா பாதுகாப்பாக இருக்கும்னே சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுறது? ஆனால் அது யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஜாக்கெட் யூஸ் பண்ணாதீங்கன்னு. தேவைக்கு பண்ணுங்கள். அண்ட் பேக் வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் கலட்டி எதானாலும் எப்போனாலும் வைக்கிறதுக்கு முடியும். அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.